இந்த சம்மர் வெக்கேஷன் வந்தாலே பலருக்கு நம்ம குழந்தை எதையாவது புதுசா கத்துக்கிடாதா, புதுசா படிக்க வச்சிட மாட்டோமா, அவங்களுக்கு எதையாவது நம்ம கொடுத்துட மாட்டோம்ன்ற ஆர்வத்துல நம்ம என்ன பண்றோம், ஸ்விம்மிங் கிளாஸ் போடுறோம், டிராயிங் கிளாஸ் போடுறோம், அபாக்கஸ் கிளாஸ் போடுறோம், வேதிக் மேக்ஸ் போடுறோம், இப்படின்னு பல விஷயங்களை கத்துறோம். வந்த பின்னாடி போன்லயே மூழ்கி கிடக்காங்களா, எப்படி வெளியில அனுப்பிட மாட்டோமா அப்படின்றதுக்காக விளையாடுறதுக்கு வெளியத்துல ட்ரை பண்றோம். ஆனா உங்களுக்கு ரெண்டே விஷயம் மனசுல பதிவு பண்ண விருப்பப்படுறேன். நம்ம கத்துக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம குழந்தைங்க திணிக்கணும்ன்றது இது நல்ல விஷயமான்னு கேட்டா நீங்க யோசிச்சுக்கணும். ஏன்னா சம்மர் அவங்கள உடலை புதுப்பிக்கிறதுக்காக ஓய்வுக்காக கொடுக்கப்பட்டது. நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. குறைந்தபட்சம் 1 மணி நேரமாவது அவங்களோட விளையாடுங்க. வெளியில கிளாஸ் அனுப்புறதை விட அவங்களை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஏஐல இப்ப ஈஸியா வந்துருச்சு. அவங்க என்ன டைப் ஆஃப் பிரகிருதி பாடி கான்ஸ்டிடியூஷன் பாருங்க. வாதமா, பித்தமா, கபமா. கபமா இருந்தா மந்தமா இருப்பாங்க, பித்தமா இருந்தா அறிவாளியாவும் பாஸ்டாவும் இருப்பாங்க, வாதமா ஹைப்பர் ஆக்டிவா இருப்பாங்க. ஈஸியா சில கேள்விகள் மூலமா ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அவங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்து தேவைப்பட்டா அதை அவங்களுக்கு பிடிக்க வச்சு பண்ணலாம். ஆனா உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் பார்த்த வச்சீங்கன்னா நம்ம ஒரு மீனுக்கு மறையற கத்துக் கொடுத்து எப்படி தப்போ அதே மாதிரி அவங்க இயல்பை மாத்திரம் தப்பா மாற வாய்ப்பு இருக்கு. சம்மர்ல அதிகமாக டியூஷனும் கிளாஸ் அனுப்பக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆத்மார்த்தமா கேள்வி கேளுங்க. உங்க குழந்தைங்களோட எவ்வளவு நேரம் நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க இந்த சம்மர்ல கீழே கமெண்ட் பண்ணுங்க.